குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக டெல்லியில் பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சலீம். பாஜகவின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படும் என பாஜக வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, இது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவசரமாக கூடிய நாடாளுமன்ற குழு கூட்டம். ஒரு சில அமைச்சர்கள் வெளியூர்ல இருந்தாங்க, அவங்களும் ஃபிளைட் பிடிச்சி வந்துட்டாங்க. அதனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பாஜக ஏற்கனவே 3 மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்திருந்தார்கள் எதிர்க்கட்சிகள் கிட்ட பேசி அவங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக. ஆனால் எதிர்க்கட்சிங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜனாதிபதி வேட்பாளரின் பெயரை நீங்கள் சொல்லாத வரை எங்களுடைய ஆதரவு கிடையாது, பெயரை சொல்லுங்கள் பின்பு ஆதரவை பற்றி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி முடிவெல்லாம் எந்தெந்த எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன பேசினாங்க என்பதை விரிவாக அமைச்சர்கள் குழு நாடாளுமன்ற குழு கூட்டத்தில், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரதமர் அமித்ஷா அவர்களுக்கும் விவரிக்கப்படும் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, நாடாளுமன்ற குழு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை நாங்கள் வழங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவும் இன்னைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக வட்டாரங்கள்ல நமக்கு தகவல் சொல்றாங்க. ஜனாதிபதி வேட்பாளரை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது குறைந்தபட்சம் சட்டம் இயற்றுபவர்களுடைய குறைந்தபட்சம் 100 பேருடைய கையெழுத்து இருக்க வேண்டும் என்பதால் பாஜக எம்பிக்கெல்லாம் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் நாளையும் அவர்களிடம் கையெழுத்து வாங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக இன்னும் 5 நாள் அமெரிக்கா பயணிக்கவிருப்பதால் இன்னும் 5 நாளுக்குள்ளாக பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்து விடுவார். இன்றோ அல்லது நாளையோ பாஜக வேட்பாளர் யார் என்ற விவரம் நமக்கு தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லி பாஜக வட்டாரங்கள் தகவல் சொல்றாங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.